நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். கர்த்தர் நல்லவன். இந்த காலை வேளையில் ஆவியான ரொம்பவே இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கு. முதல் முறை இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த பல நாட்களுக்கு முன்பாக ஆவியான என்னோடு பேசின வார்த்தை இது, தலைப்பு இது, பயங்கரமான தலைப்பு இது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டாருன்னா அந்த டைட்டில் என்னைக்கோ கொடுப்பாரு. நான் இன்னைக்கு பேசுகிற டைட்டில் எப்பவுமே நீங்கள் பாருங்க, நான் எனக்கு டைட்டில் கிடைச்சாலும் மறந்துடுவேன்னு சொல்லி உடனே அம்மாவுடைய நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் அனுப்பிடுவேன். அதாவது தேவ பக்தியா தேவ பயம், தேவ பக்தியா தேவ பயமா, இது என்னைக்கோ கிடைச்ச டைட்டிலுங்க. நான் ஒரு இடத்துல செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உடனே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தேவ பக்தியா தேவ பயமா. இருக்கீங்களா சார்? நீங்க டிவோட்டியா, பக்தி உள்ளவர்களா? கர்த்தர் பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறானா? இன்னைக்கும் மனுஷன் இன்னைக்கு பக்தியா தான் இருக்கான், சரிதானா? பலவிதமான பக்தி இருக்கு. தேச பக்தி இருக்கு, தாய் தகப்பன் மேல இருக்கிற பக்தி, மரியாதை நாள் வர்றது, ஆசான் மேல வருது, குருக்கள் மேல, தன்னுடைய குரு அப்படின்னா தன்னுடைய டீச்சர் மேல வரக்கூடிய பக்தி. அவங்க பார்க்கும்போது நம்மளை அறியாம ஃபியர் வரும். இன்னைக்கு வாத்தியாரை கண்டு பிள்ளை பயப்படுதா இல்லையோ, இல்லை வாத்தியார் தான் பிள்ளைங்க கண்டு ஏதாவது போட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. டீச்சர், ஆமா சோத்திரம், கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசிக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. பாஸ்டர் கண்ட விசுவாசிக்கு பயம் வருதான்னு தெரியல, சரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காப்பா சோத்திரம்? இல்லை பாஸ்டர் பயந்து நடக்கணுமா? ஹலோ அப்படி உட்கார்ந்துருக்கேன், பயப்படுற மாதிரி இல்லை பயப்படுத்துற மாதிரி. சரி, அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோங்க. இந்த பக்தி பயம் என்பது தோனோ, ஹிந்தியில் சொல்லிட்டேன் நான், ஹிந்திக்கார காணும், ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி. பக்தி இருந்தால் தான் பயம் வரும், பயம் இருந்தால் பக்தி வந்துடும். அட பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு கோயிலை பார்த்தோன்னா அவன் டப்படமா நீ எங்க இருந்தாலும் சரி செப்பலை கழட்டிடுவான், சரிதானே? கோயிலை பார்த்தோன்னா உடனே எதை நினைக்கிறானே இல்லையா, கூட சாமி சாமி என்னை காப்பாத்து. அதனால தான் ஒவ்வொரு மலை ஏறும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், குட்டியா கோயில் கட்டி வச்சிருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? மலை ஏறும்போது இறங்கும்போது ஒரு கோயில் இருக்கும், ரெண்டு இடத்துல. அப்புறம் சுடுகாட்டுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கும். எதுக்கு தெரியுமா? ஆமா, போயிட்டு வரும்போது அதை பார்த்துட்டு வந்து அவன் தைரியமா இருப்பான். நான் சொல்றேன், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவனுக்குள்ள பக்தியும் பயமும் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. அட ஆமாவே இல்லையா? வியாதி வந்துன்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது, பக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க. கவனிச்சிருக்கீங்க? ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, செஸ்ட் பெயின்னா இன்னொருத்தர் சொல்லுவாங்க எனக்கும் கொஞ்சம் பெயினா இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அவன் என்ன செய்வான்? ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நேற்று செஞ்ச பாவம், இன்னைக்கு செஞ்ச பாவம், செய்யற பாவம், எல்லா பாவம் அப்படின்னு எல்லா பாவத்துக்கும் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை நினைக்கவே மாட்டான். இப்போ போய் அம்மா மன்னிச்சிருமா, சாரிமா, சாரிமா, அப்பா சாரி, வீட்டுக்கு என்ன போய் சாரி கேட்பியா, கேட்பியா நீ, கேட்டுருவியா நீ, கேட்டுருவம்மா. சரி, நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா உடனே நமக்கு ஏதோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிச்சுனாவே, அப்பா இன்னும் நான் உசுரோடு தான் இருக்கிறேன், என்ன செய்யறேன்? போய் அவங்ககிட்ட ரெக்கவர் ஆகிக்கும், ஒப்பந்தம் பண்ணிக்கும், ஒப்புரவாயிக்கும், சரிதானே? உயிருக்கு இது போயிடுச்சுன்னா, ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே இப்படி இருக்கிறான், போயிட்டான்னா போனதுக்கு அப்புறம் வந்து பேயா வந்து அலைவானேன்னு பயந்தான், வேற ஒன்றும் இல்லை. அம்மா எதுவும் நினைச்சுக்காதம்மா, அப்பா எதுவும் நினைச்சுக்காத, முன்ன பெண்ணு ஏதோ பண்ணிட்டேன் மன்னிச்சிரு, ஏன்னா போனதுக்கு அப்புறம் பேயா வந்துடக்கூடாது பயந்தான். பயமே பக்தியை கொண்டு வந்துருதான். ஏன்டா சர்ச்சுக்கு வர? பேய் பிடிச்சி. சில பேய் சும்மா இருக்கிறது இல்லை, வெளியே சுத்துறதெல்லாம் உள்ள கூட்டிட்டு வருது. ஒரு அலையில சொல்லுங்களேன், எங்கேயாவது போகும், அது பாட்டுக்கு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, மல்லிகைப்பூ வச்சுட்டு பாரியா, போயிட்டே இரு, பின்னாடியே சுத்தும் பாருங்க. என்ன பூ வச்சிருக்க போயிட்டு இருக்கணும், பூ மனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்பா, சலக்குன்னு. ஏதா புரியுதா? இந்த பயம் என்ன செய்யுமா? ஏசு ரத்தம் ஜெய், ரத்தம் ஜெய், ரத்தம் இல்லையா? பைபிளை தூக்கி நெஞ்சு மேல வச்சு, ஆண்டவரே ஆண்டவரே நான் செஞ்ச பாவம் சரியாம தெரியும். ஒரு பாம்பை பார்த்தா ஆண்டவரே ரத்தம் ஜெய், ரத்தம் ஜெய். இது இருட்ட பார்த்தா ரத்தம். சோதரா ஆண்டவரே, ஏதோ சினிமா போஸ்ட் இது பீசாசை இயேசு ரத்தம் ஜெயம். கரெக்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா வருதா ரத்தம்? அட ஆமாவே இல்லையா? ஆமா, சோத்திரம். நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பக்தியும் பயம் எப்படி வருது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வருது, சரிதானே? கொரோனா காலத்தில் என்ன ஜெபங்கிறீங்க? ஆண்டவரே போயிடக்கூடாது, ஆண்டவரே கடனோட போன பரவாயில்ல, கடன்காரன் என்ன கேட்க மாட்டான், எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்காம விட்டானா எப்படி இருக்கும்? சாவ தேடுமா? உங்களுடைய மைண்டை ஃப்ரீ பண்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், சரிதான்? வண்டியில் பாருங்க, எதையாவது தொங்க விடுவான், ஒன்னா ஒட்டுவான், இல்ல தொங்க விடுவான். எதுக்குன்னா வண்டி எங்கேயா போய்
இடிச்சிருக்க பயம்தான் பக்தியை கொண்டு வருது. கரெக்டுங்களா? வீட்டுக்கு வெளியே தொங்க விடுறது, செருப்பை வண்டிக்கு முன்னாடி தொங்க விடுறது, என்ன திருஷ்டி பாரு, என்ன பாரு, உன் பொம்மை உன் போட்டோ எடுத்து முன்னாடி ஒட்டேன் இல்ல, தோட்டத்துக்கு நடுவில் உன் போட்டோ உருவத்தை வச்சிரு, எவனும் கண்ணே படாது. பிரதர் ஏன் அதே மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? நான் கரூர் போறேன், பெரிய கண்ணாடி வச்சிருக்காங்க. நான் அந்த கம்பெனிக்குள்ள போறேன், கண்ணாடி. நான் கேட்டேன் எதுக்குன்னு. திருஷ்டிக்கு. அந்த கண்ணாடி பார்த்து என் மூஞ்சி எனக்கே பாதிக்கணுமா? என்ன அழகுடாட்டு. யாராவது பயப்படாம இருக்கணும். உங்க வீட்டுக்காரம்மாவுடைய போட்டோவை அடிக்கடி மொபைல பார்த்துட்டே இருங்க, பயம் வராது. வருங்கிறியா? உங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, எக்ஸாம் வரும்போது பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே, அப்பதான் நிறைய உபவாசம் நிறைய பண்ணுவாங்க, அப்பதான் நிறைய ஜபக்குறிப்பு நிறைய சொல்லுவாங்க. அது வரைக்கும் ஜபிக்காத, எக்ஸாம் வரும்போது அதிகமா சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸாம் வருது, பாஸ் பண்ண. இதை விட ஜோக்கு, ரிசல்ட் வரும்போது இன்னும் அதிக ஜபம். போறோம் வர வேண்டிய எல்லா ஜபம். பிரதர் ஜோம் பண்ணிக்கிங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணிக்கிங்க. டே ஜபமா உனக்கா ரிசல்ட். அது பொண்ணு பார்க்க போகும்போது இன்னும் அதிக ஜபம் தான். குழந்தை பிறக்க போகும்போது இன்னும் ஜபம். எதெல்லாம் கஷ்டம் பயம்னு வருதோ, பக்தி தன்னை போல வர்றது இல்லையா? வந்துச்சு இல்ல மாப்பிள, என்னமோ பண்ணுது மாப்பிள, வந்துருச்சா ஜபம்? வரும் இல்ல? வலிக்குதுன்னா சந்தோஷப்படு, அப்பதான் நீ ஜபம் பண்ணுவேங்கிறதுக்கு. எதுவுமே பயப்படவே கூடாது. வியாதி வருதா வரட்டுங்கிறேன், விலை மீன் வாங்குறேன், நீ பயந்தீங்கன்னா தான் வரும். பயப்படாம தைரியமா இரு, வா பாப்போம். சொன்னா ஆமா வரும். ஓடிட்டாளா? ஓடிடுவா. நீ ஜெபி, ஆண்டவரே கிருபை தாங்க, சொல்லு கிருபை தாங்க. ஆமா, பொல்லாதவன் வந்து விழுந்தான் பாரு, எனக்குன்னு எத்தனையோ வந்து போச்சு, அதெல்லாம் விட்டுட்டேன். கடைசி நீ வந்தா வந்து வாச்சான், எனக்குன்னு வந்தது. அப்படி வந்ததுனாலதான் நீ வீட்டுக்குள்ள இருக்க, இல்லைன்னா அவனை உருட்டி இருப்ப. ரமேன் சொல்லுங்க, சோத்திரம் பண்ண நம்மளுக்காக. ஆண்டவரே நல்ல மனைவியை கொடுத்ததுனால அடிக்கடி எனக்கு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்காக பேச வைக்கிறான். ரமேன் சொல்லுங்களேன், உன் வீட்டுக்கார மட்டும் தங்கமா நீ சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி கிடைச்சிருந்தா நீ அழுவ, பேச அழுவ, நீ ஜெபிப்ப. உன் புள்ள நீ சொல்ற மாதிரியா கேட்டிருந்தா நீ ஆண்டட்டு உழுவ, குத்துவா வரும். அப்பதான் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரு, உடஞ்சு போன பாத்திரம், உடஞ்சாதான் நீ ஆண்டவட்ட அழுவ. சொல்ல குத்துணும், அப்பதான் வலிக்கும்ல. வலிக்க நெருங்குவோம் தேவ சமூகத்துல. வருத்தம் வரும் ஆண்டோட சமூகத்துல ஒரு விசாலத்தை தேடுவோம். ஒரு இடுக்க வர ஹாஸ்டல்ல கஞ்சியும் கூழுமா கொடுத்தாதான் வீட்டு நினைப்பீங்க, அம்மா சோறு எவ்வளவு நல்லா உப்பு இல்ல புளி இல்ல, ரொம்ப நல்லா டேஸ்ட். ஏன்னா காட்டுல வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? பசினா பசி. கரெக்டுங்களா? ஒரு நெருக்கம் வருதுன்னா அப்பதான் ஒரு விசாலத்தை உணர முடியும். ஒரு பெயின் வருதுன்னா அப்பதான் என்னுடைய வேல்யூ தெரியும். பயப்படாதீங்க. ஒரு பயமா அது பக்தி கொண்டு வரும். பக்தி தேவ பயத்தை கொண்டு வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? உனக்கு பிரச்சனை மட்டும் வரலன்னா நீ இயேசு கிட்ட வந்திருப்பேங்கிறேன். சொல்லு, வருவையா? நீ வருவனா? உன்னை அடக்க முடியுங்கிற சொல்ல. பிள்ளைவே அடக்க முடியலையா, உன்னை அடக்க முடியுமா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்கு நெருக்கம் வந்தது நல்லது, எனக்கு உபத்திரம் வந்தது நல்லது, பண கஷ்டம் வந்தது நல்லது, என் பொருளாதார கஷ்டம் வந்தது நல்லது. நீங்க ஏதோ அதை வந்து வீக்னஸ் எடுக்காதீங்க, அது பாசிட்டிவா எடுத்துருங்க. உங்களுக்கு நெருக்கம் வந்ததுனாலதான் ஜெபிக்க தோணுது. ஆமே, போராட்டம் வந்தாதான் அப்பாவுடைய அன்பு புரியுது. ஆமே, உபத்திரப்பட்டது நல்லது. ஆமே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, விடணுங்கிற அப்பதான் தேவ கரம் எனக்கு உணர முடியும், அப்படி அன்பு உணர முடியும். ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவ பக்தியா தேவ பயமான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, தேவ பக்தி மற்றும் தேவம் பயம் இரண்டுமே தேவன் மீதான ஒரு மரியாதையை வெளிப்படுத்துகின்றன. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவையானது நாளைக்கு இந்த செய்தியை கொடுக்கலாம். நீங்க தேவ பக்தி மற்றும் தேவ பயம் இரண்டுமே தேவன் மீதான மரியாதையை வெளிப்படுத்துகின்றன. அல்லேலூயா. சரிங்களா? இந்த முதல் திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை கத்துட்டு பந்தியில் உட்கார போறீங்க.
நீங்க தேவ பக்தி தேவ பயம் ரெண்டுமே உங்களுக்கு தேவன் மீதான ஒரு மரியாதையை வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவர் என்னை காண்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னை நடத்துகின்றார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்ற ஆமென் அந்த சிந்தனை உண்டாகும். பாருங்களேன், ஆமாவா இல்லையா? அப்போ தேவ பக்தியும் தேவ பயமும் இரண்டுமே ஒரு மரியாதையை வெளிப்படுத்துகின்றன. தேவ பக்தி என்றால் என்ன? டிவோஷன். தேவ பக்தி என்றால் என்ன? டிவோஷன். தேவன் மீது ஆழமான அன்பும் பாசமும் மற்றும் ஈடுபாடு கொண்டு அவரை போற்றி வணங்குதல். தேவ பக்தி என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். டிவோஷன் தேவன் மீது ஆழமான அன்பு பாசம். ஆமென். இந்த பாசம் என்ன செய்யுமாம்? மற்றும் ஈடுபாடு கொண்டு அவரை போற்றி வணங்குதல். தேவ பக்தி என்றால் தேவ மேல இருக்கிற அன்பு பாசம். இது என்ன செய்யுமா? அவர் மேல ஒரு ஈடுபாடு கொண்டு அவரிடத்தில் வணங்குவதுக்கு தான் தேவ பக்தி என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய கிருபையை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துதல். அவர் என் மேல் வைத்திருக்கிற கிருபை, அவர் என் மேல் வைத்திருக்கிற கிரேஸ், தயவு, கருணை. ஒரு நாய்க்கு மேல கூட நமக்கு ஒரு கருணை இருக்கு பாருங்க. அது பாருங்க அந்த நாய் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா? அந்த நாய் எவ்வளவுதான் ரொம்ப மோசமான நாயா இருந்தாலும் அந்த நாய் உங்ககிட்ட வாழ ஆட்டுச்சுன்னா நீங்க உங்க கை அறியாமையே அதை தலையை தொட தோணும், அந்த காதை பிடிச்சு உங்க வருட தோணும். அது எவ்வளவு முரட்டு நாயா இருந்தாலும் உங்களை பார்த்து வாழ ஆட்டிடுச்சுன்னா, இந்த வாழை உள்ள விட்டுருச்சுனாவே, காலு கடியில் விட்டுருச்சுனாவே அது நம்மகிட்ட தாழ்ந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அது தலையை நீவி அதை கொஞ்சம் தான் தோணும் நாயவே. அப்ப அன்பு நாய் கொடுத்தாங்க கூட அதை நாய் கிட்ட என்ன செய்யும்? இரக்கம் நமக்குள் வந்துவிடும். கரெக்டுங்களா? அப்ப மனிதர்களாகிய நமக்கு தேவனுடைய கிருபையை அவர் நம்மேல் கிருபை. அதனாலதான் அந்த கானானிய ஸ்திரீ அப்படி சொல்லியிருக்கா. எப்படி சொல்லியிருக்கிறா? ஆமென். பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது அப்படின்னு ஒன்ன, ஆண்டவரே இந்த நாய்க்குட்டிகளும் மேசையிலிருந்து கீழே விழுகிற சொல்ல சின்ன சின்ன துண்டு துணிக்கைகளினால வயிறு திருப்தி ஆகுமே ஐயா. அப்ப அவருடைய பக்தியை பார்த்து, அவருடைய வாஞ்சியை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? கனானிய ஸ்திரீயினுடைய மகளை அந்த பிசாசின் பிடிந்து விடுதலையாக்கிட்டார். கரெக்டுங்களா? ஆண்டவர் நாயின் சொன்ன பிறகு கூட நாய்க்குட்டின்னு சொன்ன அவள் தன்னை தாழ்த்துகிறாள். ஆண்டவரே அந்த மேசை அப்பா உங்க பிள்ளைக்கு தான் கொடுக்க வேண்டியது, இஸ்ரவேலராகிய யூதர்களுக்கு தான் இந்த அப்பம் வர வேண்டியது. ஆனா பிள்ளைகளாக இல்லாம நாங்க ஒரு நாய்க்குட்டி தான். குட்டி நான் ஐயா, நாங்க கழுத குட்டி, நாங்க ஒரு நாய்க்குட்டி. அந்த துண்டு கீழே விழும்போது இதை எடுத்து சாப்பிட எங்க வயிறை திருப்திப்படுத்திக்கிறான். பாருங்களேன் அந்த இரக்கம். ஓகே, அப்போ தேவனுடைய கிருபையை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துதல். நம்ம என்ன செய்யறோம்? பக்தினா என்னதுங்க? தேவனுடைய கிருபையை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்து. அடுத்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரது வார்த்தைகளை ஆராதித்தல். பக்தி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவரது வார்த்தைகளை சொல்லி ஆராதிப்பதுதான் தேவ பக்தி. தேவன் நல்லவர். எதுக்கு நம்ம பாட்டு பாடுறோம்? அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்த. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்ன செய்யறானா? நோட் பண்றீங்களா இல்லையா? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் அவரை மகிமைப்படுத்த என்ன ஆகுதுங்க? ஆமென் ஆமென். அவரை வார்த்தைகளால் ஆராதிப்பது ஒரு பக்தி. அதுக்கு பேர் தான் பக்தி. அடுத்தது தேவனின் சித்தத்தை அறிந்து அதை செய்ய முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தல். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய முழுமையாய் தன்னை அர்ப்பணிப்பது தேவ பக்தியை காண்பிக்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, தேவ பக்தி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து. தேவ சித்தம் என்ன? பிதாவின் சித்தம். ஆமென். பரிசுத்த நாளை ஆசரிப்பது. அப்ப இந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்? ஓடி வந்து தேவனை என்ன செய்யறோம்? ஆராதிக்க ஓடி வருகிறோம். இதற்கு முழுமையாய் நம்ம என்ன செய்யறோம்? அர்ப்பணிப்பதுதான் தேவ பக்தி. அல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே இந்த தேவ பக்தியை குறித்து நாம் அதிகமாய் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதை வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேகமா எடுத்து வாசிமா. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. பாத்தீங்களா? அப்போ தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, அந்த 10:2ல 2 காரியத்தை பார்க்கிறோம். நம்பர் 1, தேவ பயம் அவனுக்குள் காணப்படுகிறது. தேவ பக்தி அவனுக்குள் என்ன கொண்டு இருக்கிறதா? தேவ பயப்பட, ஆமென், தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு எப்படி இருந்தானா? ஒரு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு என்ன செய்தானா? மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, தர்மமும் எப்பொழுதும் ஜெபமும் தேவ பயமும் அவனுக்குள்ள இருக்கிற டிவோஷன், அவனுக்குள்ள தேவனை குறித்த ஒரு ஆராதனை அவன் என்ன செய்யுதுங்களா? தேவ பயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள, அப்போ கொர்நேலி என்கிறதான இந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? தேவனுக்கு பக்தி, தேவனுடைய பக்தி அவனுக்குள் இருப்பதினாலே தேவ பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. அப்ப அவன் தேவ பயம் உள்ள வந்ததுனால அவன் என்ன செய்கிறவனா மாறிட்டான்? அவன் ஜெபம் பண்ணுவான். அடுத்து என்ன செய்யறானா? மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? தர்மங்கள் யார் கையிலிருந்து பார்க்கலாம்னா, தேவ பக்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த டிவோஷன். ஏன் ஒருத்தன் வந்து ஜெபிக்க மாட்டேங்கிறானா? அவனுக்கு என்ன இல்லை? தேவ பக்தி, தேவன் மேல ஒரு பக்தி இல்ல. அவன் டிவோட்டி கிடையாது. அவன் ஒரு தேவன் மேல ஒரு பக்தி இல்லாததுனால தேவ பயம் அவனுக்குள் வரல. சரிதானா? ஏன் நீங்க ஜெபிக்கும் போது கண்ணை திறந்து முழிச்சு பாக்குறீங்கன்னா, தேவ பக்தி இருந்தா ஆட்டோமேட்டிக் கண்ணை மூடுவீங்க. விளங்குதா இல்லையா? தேவ பக்தி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆலயத்துக்குள்ள வரும்போது செப்பலை கழட்டிடுவீங்க. நான் ஷூ போட்டா என்ன, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கீழே வருவேன். எப்படி நீங்க நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சர்ச்சுக்குள்ள அவன் ஷூ போட்டு வருவான், பலிபீடத்தில் ஏறும்போது ஷூ போட்டு டான்ஸ் ஆடுவான். கேட்டா ஆண்டவர் காலவா பாக்குறாரு, ஆண்டவர் உள்ளத்தை பாக்குறாரு. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ காலை மட்டும் வச்சுக்க, ஹார்ட்டை வெளியே கொண்டு போய். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் உள்ளத்தை பாக்குறாரு, காலவா பாக்குறாரு, ஆண்டவர் இருதயத்தின் சுத்தத்தை பாக்குறாரு. அப்ப காலை பார்க்கலைன்னா அந்த காலை வெட்டி வெளியே வச்சிரு. அப்ப தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அது உங்களுக்கு உணரும்படியா சொல்றேன், பாங்கு வாசிக்கும் போது அவங்க அந்த மஸ்ஜித்ல அவங்க சத்தமா அந்த 5 நேரம் தொழுகும் போது அந்த பெண்கள் எங்க இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க, அவங்க தலையை முக்காடு போட்டுருவாங்க. ஆமா, கரெக்டுங்களா? ஒருவேளை அந்த தொழுகிற நேரம் வந்துருச்சுன்னா அவங்க தலையில கர்ச்சீஃப், தொப்பி இல்லைன்னா உடனே கர்ச்சீஃப் வருது, அவங்க தலையை கட்டி தங்கள் ஆண்கள் என்ன செய்வாங்க, உடனே தண்டுபத், அவங்க நமஸ்காரம், அவங்க தன்னை தாழ்த்தி உள்ளே கடந்து போவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க காதுல தான் இந்த பாங் சொல்ற சத்தம் கேக்குது, ஆட்டோமேட்டிக்கா தலையில முக்காடு வருது. இங்க என்ன சத்தம் கேட்டாலும் தலையிலையா முக்காடா, ஆண்டவர் உள்ளதானே பாக்குறாரு. அப்புறம் எதுக்கு தலை இருக்குது? தலையை உள்ள கொண்டு வையேன். தலையில் முக்காடு போட சொன்னா ஆண்டவர் தலைவா பாக்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் தலையை தாண்டா பாப்பாரு. அவர் சொல்றாரு தலையில முக்காடு போடுங்கிறாரு. அதுல என்ன போட்டா தான். அப்ப பக்தி எங்க வருதுன்னா, குரலை கேட்கும் பொழுது, அந்த இடத்துக்கு போகும் பொழுது, ஜெபிக்க உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா முழங்கால் என்கிறது. இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சில் ஆலயத்தில் எங்கேயுமே சேர் கிடையாது. இங்க ஜெபம்னா சேர்ல உட்காந்து ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், ஆண்டவரே. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில முழங்கால் தான் நிற்கிறாங்க. ஆலயங்களிலே, இன்னைக்கு மஸ்ஜிதுகளிலே, கோயில்களிலே, எந்த சர்ச்சை நம்முடைய ஆவிக்குரியவன் அதிகமாக பெந்தெகோஸ்தே சபைகளில் தான் இந்த சர்ச்சு லெவலே வந்துச்சு, இந்த சேர் லெவலே வந்துச்சு. இந்த சேர் இல்லாதது கோயிலில் எங்கேயுமே கிடையாது, மஸ்ஜித்தில் கிடையாது, குருநானக்கனுடைய இடத்துல கிடையாது, ஜெயின்ல கிடையாது, புத்திஸ்ட்ல கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? கத்தோலிக்க சபைகளை கிடையாது, இந்த சேரு கிடையாது. அப்படி ஒரு வேலை போட்டால் அவங்க வெளியே எங்கேயாவது சேர் இருக்கும், அங்கே உட்காந்துக்கலாம். அப்படி ஒரு வேலை முடியலன்னா எந்திரிச்சு தான் நிற்கணுமே. எல்லாமே எந்த ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள
கோயில்களிலும் கூட சேர் இல்லைன்னா நம்ம ஆளுக சேர்ல உட்கார்ந்து தான் துதிப்பேன்பான். ஆண்டவர் காட்டுல பெரியவனா இருந்தா நீ சேர்ல உட்கார்ந்து துதிங்கிறேன். பேசுறது புரியுதா? அப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப பக்தி என்பது கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள் உணர்வு, உள்ள பயம் வரணும், தேவ பயம். கரெக்டுங்களா? ஆண்டோடைய வசனத்தை கேட்கும் போது, இன்னைக்கும் பைபிள் வாசிக்கும் போது என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்தது, பைபிள் எப்பெல்லாம் பிள்ளைகள் திறக்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன செய்யணுமா? தலையில முக்காடு போடாம பெண்கள் பைபிள் வாசிக்கவே கூடாது. ஏன்னா பைபிள் வசன பெண்களுக்கு முக்காடு போட சொல்லுது. அப்ப பைபிள் வீட்டில் நீ வாசிச்சாலும் சரி, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை நல்லா கிடையாது, பெண்கள் என்றாலே நீ பெண் இல்லைனா, நீ ஆம்பளையா இருந்தீங்கன்னா தலையில முக்காடு போடாது. நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் சுத்துதுங்க. அவளுகளை பத்தி நான் சொல்லல. தேவ பக்தி இருந்தால் மட்டும் தேவ பயம் உள்ளவன். பைபிள் சொல்லுகிறது, கொர்நேலியோ தேவ பக்தி உள்ளவனாய் இருந்ததுனாலே அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருச்சுங்க? தேவ பயம் உள்ளே வந்திருக்கு. தேவ பயம் உள்ள வந்ததுனால அவன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான்? ஜபம் பண்ணிக்கிறவனாகவும், தான தர்மங்கள். ஏன் ஒரு மனுஷன் தர்மம் பண்ண மாட்டேங்கிறானா? தேவன் மேல பக்தி இல்ல, தேவ பயமும் இல்லை. இப்ப உங்களுக்கு ரெண்டுமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பக்தி இருந்தா பயம் வரும், பயம் இருந்தா தான போல பக்தி வரும். அப்ப இது ரெண்டுமே உங்க மனசுல பதிய வச்சுங்க. ஆமே. அப்போ தேவ பயம்னா பக்தி எங்க வரும்னா, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு கல்லூரிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, சரிதானா? சட்டம், இப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது. அந்த சட்டத்துக்கு இன்னைக்கும் கோயில்களிலே சில சட்டம் போடக்கூடாதுன்னா இன்னைக்கு சட்டம் போடாம தான் அவங்க கோயிலுக்குள்ள நிக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆனா அவங்களுடைய சட்ட திட்டத்துல கரெக்ட். ஆனா ஆலயத்துல மட்டும் எந்த சட்டம் கிடையாது. அவன் ஜீன்ஸை போட்டு வந்தாலும் கேட்க முடியாது, அவன் டிஷர்ட்டை போட்டு வந்தாலும் கேட்க முடியாது, லெக்கின்ஸை போட்டு வந்தாலும் கேட்க முடியாது, ஆஃப் லக்கு லோ லக்கு எந்த லக்கு போட்டாலும் அது யாருமே கேட்கவே கூடாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்ல என்னையா சொல்றாங்க? உள்ள பாக்குறாராமா, உள்ள. அப்ப வெளியவே இந்த லட்சணம்னா நீ உள்ள எப்படி இருப்பேன்னு இதுலயே தெரியுது. ஒரு பொம்பளை அப்படி இருக்கிறான்னா அவ உள்ளுக்குள்ள அப்படி இருக்கிறதுனால வெளியே. பைபிள் அப்படிதான் சொல்லுதா? உலகத்தானே கத்து கொடுக்குறான். அகத்தின் சொல்ல அகத்தின் வெளியே தெரியும். நீ அகத்தில் அழக நீ வெளியே காண்பிக்கிற, இப்படிதான் நீ உள்ள இருக்கன்னு விளையாடுற. நீ என்ன சொல்லிக்கிறனா? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற ஒரு உண்மைதான். ஆனா உன்னுடைய நடையை சீர்தூக்கி பார்க்கிறான், எடை போட்டு பார்க்கிறான். மனுஷனே எடை என்ன, உனக்கு எவ்வளவு வெயிட்னு கணக்கு போடுறான்னா, ஆண்டவனுடைய வெயிட்டை பார்க்காம சும்மா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இவன் என்ன செய்யறானா? கொர்நேலியோ தான தர்மங்களை அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். அப்போ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவ பக்தி இருந்தால் கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். என்னெல்லாம் வரும்? நம்பர் 1, தேவ பயம் காணப்படும். அப்போஸ்தலர் 10:2. ரெண்டாவது 10:2 என்னதுங்க? தர்மம் செய்வோம். மூன்றாவது என்னங்க? அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான். ஆமென், ஆமென். தேவ பக்தி இருந்தா தான் அவன் ஜெபம் பண்ணுவான். கரெக்டுங்களா? அவன் அதிகாலை ஜெபித்தாலும் சரி, இரவு ஜெபித்தாலும் சரி, பகல் ஜெபிச்சா, டேய் ஜெபின்னு அவங்ககிட்ட சொல்றீங்கன்னா அவன் ஜெபிக்கலைன்னா அவனுக்குள்ள என்ன இல்லைங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லைங்களா தம்பி? என்ன இல்ல? தேவ பக்தி இல்லாதனால தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாதனால அவன் ஜெபிக்க மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான், உபவாசம் பண்ண மாட்டான், பரிசுத்தமா இருக்க மாட்டான். அவனுடைய தான தர்மங்களை எதிர்பார்க்கவே முடியாது. கரெக்டுங்களா? கண்டுபிடிச்சீங்களா? அப்ப தேவ பக்தி ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். நான்காவது அவன் போதும் என்கிற மனது. 1 தீமோத்தேயு 6:6 பாருங்க. என்ன போட்டிருக்கீங்க? ஆமென். என்னதுங்க? போதும் என்கிற மனது அவனுக்குள்ள வருமா? 1 தீமோத்தேயு 6:6 எடுத்துட்டியாமா? சீக்கிரம். என்ன போட்டிருக்குது பாத்தீங்களா? 1 தீமோத்தேயு 6:6 என்ன போட்டிருக்குங்க? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, சத்தமா சொல்லுங்க, மிகுந்த ஆதாயம். ஆதாயம் என்னதுங்க? இன்கம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரதர், உங்க வருமானம் போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
எத்தனை பேர் சொல்லுவீங்க மனசார நெஞ்ச தொட்டு சொல்லுங்க? நெஞ்சே இல்லாதவங்களை பத்தி பேசல. கவனிக்கிறியா பிரதர்? ஹலோ, என்னைக்காவது எனக்கு கிடைச்ச வருமானம் போதும் நீங்க நினைக்கிறீங்களா? உனக்கு கிடைச்ச சம்பளம் போதும் நினைக்கிறியாப்பா? கிடையவே கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய வாசியே என்ன போட்டிருக்கு? தேவ பக்தி என்ன செய்யுமா? மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். ஏன் உன் மனைவி ஆதாயப்படுத்த முடியலனா அவளுக்குள்ள போதும் என்கிற மனசே இல்லை. வேணும், எனக்கு வீடு வேணும், இடம் வேணும், சாரி வேணும், புடவை வேணும், சுடிதார் வேணும், இந்த வேணும், நகை வேணும், வெள்ளி வேணும், கவரிங் வேணும், ஜவுளி வேணும். இந்த வேணும் வேணுங்கிறதுனால நீ ஜெபிக்கிற ஜெபம் அவளுக்குள் போகாம அந்த மிகுந்த ஆதாயம், அதாவது மனைவி நீ ஆதாயப்படுத்த முடியாது. இதே சேம் பிச் தான் கணவனுக்குள்ள. கணவனுக்குள்ள இது போதுமா? டெய்லி ஆகாரம் கிடைக்குது, நல்ல உடை கிடைக்குது, நல்லா தூங்குறதுக்கு இடம் கிடைச்சிருக்குது, கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லி எந்த புருஷன் நினைச்சு நம்ம ஜெபம் மேன்மையானதுன்னு நினைக்கிறானோ அந்த வீடு போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தி கணவனுக்குள் இருக்கும்னா அந்த கணவனை ஹலோ இந்த மனைவிமார்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். புரியல தானே? புரியுதா புரியலையா? புரியல. உன் கணவனை நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு ஆதாயம்னா ஆத்தும ஆதாயப்படுத்துவது, அவனை ரட்சிப்புக்குள் நடத்துவது. இப்ப பிள்ளைக பாருங்களேன், இவளுக்குள்ள இந்த போதுங்கிற, அதாவது ஆண்டவர் எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு கொடுத்துட்டான்னு எதா பிள்ளை சொல்லுதான். ஒரு பிறந்த நாள் வந்துன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள் காண வச்சிடறாங்க. பிறந்த நாள் வந்துடக்கூடாது. ஏன் தான் அந்த பிறந்த நாள் வருதோ அந்த அன்னைக்கு ஏன் கேக் வாங்கல, ஏன் ட்ரெஸ் வாங்கல, என் செப்பல் பழசாயிடுச்சு, ஏன் செப்பல் வாங்கல, பிறந்த நாள் அன்னைக்கு தான் வாங்கணும்னு இல்லை, என்னைக்குமே வாங்கலாம். எந்த பிள்ளை நீ ஆதாயப்படுத்த முடியும்னா, அப்பா உங்க தேவ பக்தி எனக்குள்ள இருக்கணும், உங்க தேவ பயம் எனக்குள்ள இருக்கணும். அந்த பயம், தேவ பக்தி பயம் உள்ள வரும்போது பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா கத்திரிடத்துல கேட்க ஆரம்பிச்சிடும். அப்பாட்ட கேட்கறத விட்டுரும், அம்மாட்ட கேட்கறத விட்டுரும். போதும் என்ற எண்ணம் அந்த குழந்தைக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையை நீங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து பரிசுத்தாவிக்குள்ள நடத்தலாம். அந்த குழந்தையை நீங்க ஆவியானுடைய நடத்திப்புக்கு விட்டு கொடுக்கலாம். அந்த குழந்தைங்க பரிசுத்த தேவனை காண்பித்து கொடுக்கலாம். அந்த குழந்தைங்க ஆதாயப்படுத்த. ஹலோ, புரியுதா புரியா? ஹலோ, ஆதாயம்னா என்ன? சம்பாதிப்பது. அந்த குழந்தை நீங்க ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்தலாம். இல்லைன்னா நஷ்டம் தான். பிரதர் புரியுதா இல்லைங்களா? ஹலோ, புரியுதா புரியலையா? இப்போ உங்க மனைவியை நீங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ள போதும் என்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா இவங்க உலக ஆசை அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக ஆக ஆக இவங்களுக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் தான் உள்ள வந்துட்டே இருக்கும். பணம் பத்தாது, பொருள் பத்தாது, வீட்டில் அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எது இல்லைங்கிறத அவங்க ஜபமே அது இல்லையா மாறிடும். இப்போ போதும் என்கிற ஆத்தும ஆதாயம் இல்லாத, போதும் என்கிற மனம் இல்லாததுனால நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கவனிக்கிறியா இல்லையா? உன் மனைவிக்கு போதுங்கிற மனசை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் நீ ஜெபம் பண்ணு. உங்க குழந்தைகளுக்குள்ள அதை கத்துக் கொடுங்க. இது போதும் சாமி, இதுக்கு மேல இதுதான் இருக்குதுல, எதுக்கு எக்ஸ்ட்ரா 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 அப்படின்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்குள்ள போதுங்கிற மனசு வரும்போது அந்த குழந்தைங்க ஈஸியா சர்ச்சுக்கு கொண்டு வர முடியும், ஈஸியா பரலோகம் கூட்டிட்டு போக முடியும், ஈஸியா பரிசுத்தத்தை கத்துக் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப தேவ பக்தி என்ன கொண்டு வருமா? போதும் என்கிற இருதயம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அப்போ தேவ பக்தி டிவோஷன். அப்ப தேவ பக்தி என்ன கொண்டு வருமா? அது என்ன செய்யும்? ஆதாயம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் தேவ பக்தி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, முழங்கால் படி போடு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்குள்ள உனக்கு போதுங்கிற எண்ணத்தை கற்றுக் கொடு. அப்ப அந்த பிள்ளையினுடைய மனது எப்படி தோணும்னா, இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் ஏசப்பா, உங்க ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி முழங்கால் படி எடுக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அடுத்தது என்னது பாயிண்ட்டுங்க? 5வது பாயிண்ட், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். யாக்கோபு 1:26 வேகமாயிடுங்க. யாக்கோபு 1:26
எடுத்துட்டீங்களா? வாசிமா, மைக்கில் வாசி. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஏதா புரியுதா? இங்க தமிழ்ல தான் வாசாங்க. சோத்திர ஆண்டவரே, அட்டவணையே படிக்காம பைபிளை யாக்கோபை தொலாவிட்டு இருக்கீங்க. இன்னைக்குள்ள தொலாவிடுவீங்களா? இந்த எனக்கு தான் அந்த பைபிள் கட்டிங்கில் சைடில் கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து அட்டவணையே தெரியாது. எனக்கெல்லாம் கண்ணை முடி இப்படி இப்படி எடுத்தேன்னா எங்கே இருக்குன்னு கரெக்டாக எடுத்துருவேன், மெமரி பண்ணி குழந்தையில கற்றுக்கிடுது. சரி, வாசிமா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யாக்கோபு 1:26 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மைக்கில் வாசிமா. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பிரதர், அப்ப பைபிள் சொல்லி தருகிறது என்ன தெரியுங்களா? தேவ பக்தி என்பது ஆலயத்துக்கு வருவது அல்ல. தேவ பக்தி என்பது ஜெபம் அல்ல. தேவ பக்தி என்பது பைபிள் வாசிப்பல்ல. தேவ பக்தி என்பது முதலாவது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? உன் மனைவிக்குள்ள எப்ப பக்தி வரும்? உன் ஆலயத்துக்குள்ள வீட்டுக்கு வரும்போது உன் கணவனுக்குள்ள எப்ப பக்தி வரும்னா, உன் நாவை நீ ஃபர்ஸ்ட் அடக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த நாவை அடக்கங்கிறது பேசுறது மட்டும் இல்ல, இச்சிப்பதும். நாக்கு ருசியா கேக்குது, அதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டை வருது. நாக்கு வீணான வார்த்தையை பேசுறது, காயப்படுத்துது. இந்த நாவினால தேவ பக்தி வீட்டுக்குள்ள இல்லாம போயிருது. நீ பெரியவனா? நீ என்ன ரொம்ப பெரியவனா? நீ சம்பாரிச்சு போடுறியா? நான் யாரு? நீ இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு எழுதின நிருபத்துல, முதலாவது உன் பக்தி தெளிவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன் நாவை அடக்கு. அது எப்படி கொண்டு வருமா? அந்த நாவை அடக்கிட்டீங்கன்னா கடைசியா சொல்லு, என்ன போட்டிருக்கு? நாவை அடக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், தன்னை பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி எப்படி ஆயிருமா? அப்ப நீ சர்ச்சுக்கு வந்தது வீணு, ஜெபிச்சது வீணு, உபவாசம் பண்ணது வீணு. நான் 40 நாள் உபவாசம் பண்ண 20 அதெல்லாம் நிறுத்து. நாக்க நீ அடக்கணியா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீ நாவை அடக்கணியா? அப்ப நீ திருவந்து அடுக்க, நீ நாவை அடக்கணியா? அப்புறம் நீ திருவந்து அடு. நான் ஞானஸ்நானம் ஃபர்ஸ்ட் நாவை அடக்கணியா? ஏன்னா ஞானஸ்நானத்துல எல்லா உறுப்பும் எல்லா அவயவும் தண்ணியில முழுகிறது, ஒரு அவயவம் மட்டும்தான் முழுகாம இருக்குது. ஹலோ, இங்க கவனிப்பா, பார்த்தீங்கன்னா தானே தெரியும் எது முழுக மாட்டேங்குது தண்ணியில. ஞானஸ்நானம் எடுக்கும்போது வாயை திறந்து கொடுக்கலாம். இனிமேல் நீ யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணுமோ வாயப்பல முக்கிற வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்க. நீ வெளியே போகும்போது துப்பு. அல்லேலூயா. ஒருவேளை சிரிக்கிற சொன்னாலும் உண்மையாதான். அந்த பக்தி வீணாயிருச்சு. நீங்க இவ்வளவு நாள் கட்டி காத்து பரிசுத்தம் உங்க வாயினால கெட்டு போச்சு. இவ்வளவு நாள் கட்டி காத்த உண்மை வீணா போச்சு. இவ்வளவு நாள் கட்டி காத்த குடும்பம் வீணா போச்சு. அப்படி நினைச்சுங்க. வேலை வீணு, குடும்பம் வீணு, சபை வீணு, எல்லாம் வீண், வேஸ்ட். இவ்வளவு நாள் இருந்த அன்பு உன் நாக்குனால உன் புருஷ மனைவிக்குள்ள இருக்க உறவு ஒரு செகண்ட்ல உடைஞ்சிருச்சு. நீ சர்ச்சுக்கு வந்தா என்ன, பைபிள் படிச்சா என்ன, ஆவியில் நடந்து இங்கிருந்து தவளை மாதிரி அங்க குதிச்சு கதவையே தட்டி சுவர் ஏறி குதிச்சினாலும் ஜீரோ தான். இந்த நாவில நீ பேசின அந்நிய பாஷை வீண்கிறாரு. அப்ப இதை அடக்கணும்னா அதுதான் தேவ பக்தி. எவ்வளவு அழகா பைபிள் சொல்லி தருது. அடக்குறீங்களா? சும்மா இந்த ஆமேனால நெஞ்சு மேல தைரியம் இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். நெஞ்சு மேல கை வச்சு கை தூக்கி சொல்லுங்க, இந்த நாவை நான் அடக்கிட்டேயான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, நாவை அடக்கிட்டியான்னு கேட்கிறேன். என்ன நீ பக்திக்கு வரல? அந்த குழந்தை ஒண்ணுதான் தூக்குது. அது என்ன அப்புறாணி? அது யார் பெத்த பிள்ளையோ அது ஒண்ணுதான் சொல்லுது, நான் அடக்கிறேன். இப்பவே கீழே போகும்போது பாப்கார்ன்பா. இப்போ சொல்றேன் பிரதர், ப்ளீஸ் இந்த வசனத்தை நீங்க பதிய வச்சுங்க. வாக்குத்தத்தம் என்பது என்ன தெரியுமா? என் நாவை அடக்குவது தான் என் பக்தி.
சும்மா ஆண்டவர் வராரு, தொடராரு, எடுக்கிறாரு, ஓடுறாரு. நிறுத்து. நாவுக்கு ஏதாவது பிரதிஷ்டை பண்ணிட்டியா? நீங்க சொல்ல, ஆண்டவரே நீங்க இந்த ஆலயத்தில் வந்து திருவிருந்து நாளில் வந்திருக்கிறேன். அப்பத்துக்கு சமம் உம்முடைய சரீரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் நாவை நடக்காததுனால என் குடும்ப வாழ்வில் விரிசல் வந்துருச்சு, அன்பில் விரிசல் வந்துருச்சு, ஐக்கியத்தில் விரிசல் வந்துருச்சு, சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சு, குடும்பம் கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்குது, பணத்துல பிரச்சனை, பொருள்ல பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அஸ்திபாரம். சத்தமா சொல்லு. இந்த ஒரு நாவினால வேலை போச்சு, இந்த நாவினால குடும்பம் போச்சு, நாவினால உறவு போச்சு, நாவினால சொந்தங்கள் போச்சு, அப்படி அடிக்கிட்டே போ. நாவினால ஆமென், இன்னைக்கு மனைவி வேற, புருஷன் வேற, நாவினால பிள்ளை வேற, அப்பா அம்மா வேற, நாவினால அண்ணன் வேற, தம்பி வேற, இந்த நாவினால சபை வேற, ஊழியம் வேற, விசுவாசி வேற. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, இந்த காவல் வைங்க ஆண்டவரே. அடக்கணும், எல்லாத்தையும் அடக்கிறேன், இச்சைய அடக்கிறேன், காமத்தை அடக்கிறேன், எனக்குள்ள வருகிற வெறிய அடக்கிறேன், எனக்குள்ள வருகிற கோபத்தை அடக்கிறேன். ஆனா அந்த நாவை என்னால அடக்க முடியல. ஒத்துக்குவியா? நீ அதை ஒத்துக்கிட்டீனா பைபிள் சொல்லுது, உன் பக்தி நீ வீணாகாது. உன் பக்தி ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, உனக்கு உதவி செய்வாரு, இந்த நாவுக்கு உதவி செய்வாரு. நான் நினைக்கிறேன் பைபிள்ல பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. ஆண்டவர் பரலோகத்தையே காண்பித்தார். பவுலை காட்டிலும், இந்த பைபிள்ல மோசையை காட்டிலும், ஏசாயெல்லாம் பாருங்க, எந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் பைபிள்ல தவறே செய்யாம தன்னை பாவத்துக்கு முன்பாக பாவியா இருக்கிற மக்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு ஆள். அவர் உயரமும் உன்னதமான தேவனை கண்ட பிறகு கூட, நான் தேவனை கண்டுட்டேன், நான் பரிசுத்தன் சொல்லல, உயரமும் உன்னதமான தேவனை என் கண்கள் கண்டதே. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே அசுத்த உதடுகளுள்ள மனிதர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, சொன்ன உடனே ஆண்டவர் நெருப்பை கொண்டு வந்து அவன் தலையில அபிஷேகத்தை கொடுக்கல, நாவ பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. அவனுக்கு கொடுத்தாரு பாருங்கள் 1000 வருட அரசாட்சியை பத்தி, இயேசுனுடைய மரணத்தை பத்தி, இயேசுனுடைய பிறப்பு, மரணம், இயேசுனுடைய வருகை, இயேசுனுடைய 1000 வருட அரசாட்சியை இந்த ஏசாயா போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான், ஐயோ ஆண்டவரே நான் வாழ்ற மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்ன உடனே, நீ வாழ்ற எடுப்பு எப்படிப்பட்டவனா இருக்கலாம், ஆனா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது என் கூடப்பான்னு சொல்லி ஒரு நெருப்ப நாவில போட்டார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அபிஷேகம் தலைமையில இல்ல ஆண்டவரே, அபிஷேகம் நாவில இறக்கும். இதனால என் வீடு பற்றி எரியுது, இதனால காட்டு தீ மாதிரி என் குடும்பம் கொழுந்து விட்டு எரியுது, என் பிள்ளை வாழ்க்கை சூன்யமா போச்சு, எப்பவுமே வாழ்க்கையில சாபமே வாயில வருது, நெகட்டிவ் தாட்டான வார்த்தை, நடக்காதுங்கிற வார்த்தை, இன்னைக்கு குடும்பம் பிரியக்கூடிய வார்த்தை. ஹலோ, நான் நாக்குல வந்ததுனாலதான் வியாதி. கருநாக்கும்பாங்க, நாக்கு கருநாக்கு இல்ல, மனுஷன் கருமையா இருப்பதுனால நாக்கு செவப்போ கருப்போ அவன் சொன்னது நடக்குதுன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, பக்தி வீணா போயிருச்சே, என் ஜெபம் வீணா போச்சு, என் காணிக்கை வீணா போச்சு, நான் ஆலயத்துக்கு வந்தது வீணா போச்சு, நான் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு கட்டி காத்த அந்த அன்பு வீணா போச்சு, இவ்வளவு நாள் எந்த பொண்ணையை பார்க்காம வாழ்ந்தது வீணா போச்சு, எந்த பையனை பார்க்காம வாழ்ந்தது வீணா போச்சு, ஆண்டவரோடு நடந்தது வீணா போச்சுன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தை என்னோடு கத்த நீ பேசுகிறேன், இந்த நாவினாலே பரிசுத்த வார்த்தையும் பேசி, நான் கெட்ட வார்த்தையை நான் பேசிட்டேனே ஆண்டவரே, இந்த நாவினாலே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இன்னைக்கு இந்த பக்தியை கொண்டு வருவதற்கு, ஹலோ இன்னைக்கு இந்த நாக்க தொடுங்க, நாக்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோமன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாவனால ஆசீர்வாதத்தை இழந்து உட்கார்ந்திருக்கேன், நாவனால அபிஷேகத்தை இழந்து உட்கார்ந்திருக்கேன், நாவனால கிருபை இழந்து உட்கார்ந்திருக்கேன். எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தையை தொடராருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன், இந்த நாவினால நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது, இந்த நாவினால அன்பு இழந்து கிடக்குது, அநேகருடைய குடும்ப வாழ்க்கை உறவு ஆமேன் 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 உடைய அந்தரங்க வாழ்க்கையில
உடைந்த அனுபவத்தில் உட்கார்ந்து இருக்கிற என்று ஆவியானவர் சொல்றாரு. இன்னைக்கு நாவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் மரண சரீரத்திலிருந்து இந்த நிர்பந்தமான வாயை, ஆண்டவரே என்னை கோல் சொல்லுகிற வாயை, குறை சொல்லுகிற வாயை, குற்றப்படுத்துகிற வாயை, தீது பேசுகிற வாயை இன்னைக்கு தேவனை துதிக்கிற வாயாய் மாற்றுங்க. சபிக்கிற வாயை தூக்குங்க, ஆசீர்வதிக்கிற வாயா மாற்றுங்க. என் கணவன் நல்லவர், என் மனைவி நல்லவள், என் பிள்ளை நல்லது, என் புருஷன் நல்லவர், என் ஆலயம் நல்லது, என் சபை நல்லது, என் விசுவாசி நல்லதுன்னு சொல்றதுக்கு என் நாவ ஒரு அக்கினியை போடுங்க. அப்போ அக்கினியை போடுங்கன்னு சொல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க தம்பி? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? இன்னைக்கு நீ ஒரு ஆள்னால உன் குடும்பம் இன்னைக்கு நடு தெருவில் நிற்குது. ஒரு நாள்னால உன் சபைக்குள்ள நீ வேதனையோடு உட்கார்ந்துருக்கிற. கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு என்ன செய்ய? 26ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, பாருங்க, நாவை அடக்காதுன்னு எதை வஞ்சித்துட்டானா? உங்க இருதயத்தையே வஞ்சிச்சிட்டீங்க. அருமையான தேவ பிள்ளையே, 5வது நாவு அடக்கம். 6வது வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமீன். 7ஆம் வசனத்தை வேகமா எடுங்கம்மா. சங்கீதம் 5:7 எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 5:7 வேகமா எடுத்து மைக்கில் வாசி. சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சந்நிதிக்கு நேரே, உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்போ 6வது கர்த்தரை தொழுது கொள்வோம், ஆராதனை காணப்படும். தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள் வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக் எங்க வந்துடுவான்? தேவனை தொழுது கொள்வதற்கு வந்து விடுவான். 7வது வார்த்தை, ஆமென். 7வது வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:5. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தேவ ஆலயத்தில், எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுவார்கள். அல்லேலூயா. 7. ஆமென். 8வது நோட் பண்ணிக்கங்க. 8 சீக்கிரமா எடுங்க. 8 தீத்து 1:3. தீத்து 1:3 எடுத்துட்டீங்களா? தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நாவின் மூலமாய் வருகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு தேவையானது, சிறு பிள்ளைகளுக்கு தேவையானது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வேகமா எடுத்துங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23 வாசிங்களேன். 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. நல்லா கவனிங்க. ஒரு Dress கோட்க்கு போனீங்கன்னா கவனிங்க. ஸ்லீவ்லெஸ். ஹலோ என்ன பாருங்க பெண்கள் கவனிங்க. ஒரு கடைக்கு போகும்போது, ஒரு ஸ்டேஷனரிக்கு போகும் பொழுது, ஒரு பர்ச்சேசிங் போகும்போது நீங்க ஜெபத்தோட போங்க. ஆண்டவரே, தேவ பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தோற்றத்தை உண்டாக்குகிற இந்த வஸ்திரம் என்னுடைய வஸ்திரம், நான் இதை அணிந்தால் இது தகுதியானதானா? இது எனக்கு தகுதியுடையது தானா? அவன் ஸ்லீவ்லெஸ் வச்சிருப்பான், அவன் பின்னாடி அவன் போட்டிருக்கிற Dress, அவனுடைய வஸ்திரம் வெளியே தெரியுற மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒரு பிளவுஸ் எடுத்து அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது தகுதியானது தானா? ஃபர்ஸ்ட் நீங்க போய் பாருங்க. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளுக்கு வஸ்திரத்தை போட்டா அது தேவ பக்தியை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறதா? இந்த வெளித்தோற்றம் பக்தியை கொண்டு வருமா? இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு என் மகள் கல்லூரிக்கோ இல்ல ஆலயத்துக்கோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ என் பிள்ளை போச்சுன்னா இந்த வஸ்திரம் தேவ பக்தியை இந்த தோற்றமானது வெளிப்படுத்துமா?
அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னதுங்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எந்த வஸ்திரத்தை வேணா நான் போட்டுக்கலாம் தம்பி, கவனிக்கிறீங்களா? ஆனா அது எனக்கு தகுதியுடையது தானா? நானும் ஆம்பளை, இப்படி நடந்தா என்ன, இப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, டைட் ஜீன்ஸ் போட்டா என்ன, டைட் இல்ல, ஆமீன் ஆமீன், பென்சில் ஃபிட் போட்டா என்ன? பெண்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய நீங்களும் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உங்களுடைய வெளி தோற்றம் கவனிங்க, கவனிங்க ப்ளீஸ், ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வெளி தோற்றம் தேவ பக்தியை கொண்டு வந்து தேவ பயத்தை அவனுக்குள் ஏற்படுத்துகிறதா? நம்ம யோசிக்கக்கூடியதான வார்த்தை. உங்களுடைய வஸ்திரத்தை நீங்கள் எந்த வஸ்திரத்தை உடுத்தாலும் அதை பார்க்கும் போதே இது தகுதியானது தானா? கல்யாணத்துக்கு ஒரு வஸ்திரத்தை வச்சிருப்பீங்க, பார்ட்டிகளுக்கு போகும்போது ஒரு வஸ்திரத்தை வச்சிருப்பீங்க, டூருக்குன்னு ஒரு வஸ்திரத்தை வச்சிருப்பீங்க, கேஷுவல் ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது, சரிதானா? அடுத்தது கேஷுவல், ஃபார்மல், இந்த பலவிதமான வஸ்திரங்கள் இருக்கு. இது பக்தியை ஏற்படுத்துமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருப்பா, எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ப்ளீஸ் இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துங்க. இது பக்தியை உண்டாக்காது. கரெக்டுங்களா? ஹலோ, இருக்கீங்களா பிரதர்? உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது அழகா இருக்காது, அழகா இருக்குதுன்னு சொல்லி வாங்காதீங்க. கலர் நல்லா இருக்குதுன்னு வாங்காதீங்க. இந்த ட்ரெஸ் என் பிள்ளை போட்ட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வாங்காதீங்க. இந்த வஸ்திரம் என் குழந்தையை இது பக்தி அற்றதாய், அவலட்சணமாய், தகுதியுடையதாய் காண்பிக்கிறதா, அவலட்சணமாய் காண்பிக்கிறதா என்பதை மனதில் நிறுத்தி வைத்து பெற்றோராகிய நீங்கள் மிக மிக கவனம் வைக்க வேண்டியது, நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அடுத்தனாலதான் ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த பக்தியானது என்ன செய்தான்? ஆமேன், நற்கிரியை கொண்டு வருமாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்க. இது என்ன கொண்டு வருமாம்? ஆமேன், தகுதியான வஸ்திரத்தினாலும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10 வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும், ஞானத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்ரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நற்கிரியைகளினாலே நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். இந்த 10 வசனத்தை நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் தயவு செய்து வாசிங்க. தகுதியான வஸ்திரம், நாணம். இன்னைக்கு நாணம் மானம் யாருக்குமே இல்லை. பார்க்கிறவன் கண்ணை மூடி வெக்கப்பட்டு போனுமே அல்லாம, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க உடுத்துகிற வஸ்திரம் பெற்றோருக்கும் வெக்கம் இல்லை, நாணம் இல்லை. ஆனா நான் சொல்லட்டுமா? ஹலோ, ஆதாம் ஏவாள் எப்ப அவர்கள் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தார்களோ அவர்களுக்குள்ளே வெக்கம் உள்ள வந்த உடனே அத்திலையை எடுத்து அவங்க போர்த்தி கொண்டாங்க. அப்ப வெக்கம் வரும்போது தன் வஸ்திரத்தை மூடிக்கொண்டார்கள். நான் ஒன்னு சொல்றேன், பிசாசு தந்திரமானவன் பக்தி எங்க கலைக்கிறானா, உன் வஸ்திரத்தையே கலைச்சிடறான், உன் பக்தியை அங்கேயே தூக்கிடுறான். கவனிக்கிறீங்களா? தயவு செய்து பிள்ளைகள் ரொம்ப கவனம், பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நல்லா கவனமா கேளுங்க. உங்க பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிக்க வைங்க. என்ன போட்டிருக்குமா? தகுதியான வஸ்திரம், நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். அப்படின்னா தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? சிலது புத்தி கெட்டது தெரியுமா? புத்தி கெட்டதா என்ன இருக்குங்க? அது போடுற பனியன் என்ன, அது போடுற ஜீன்ஸ் என்ன, அது புத்தி கெட்டத்தனமா இருக்குமா? அதான் பைபிள் சொல்லுது, நீ தெளிந்த புத்தியுள்ளவனாயிரு. எப்படி ஆண்டவர் சொல்றாரு? நீ எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருந்து தேவ பக்தியுள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப உன்னுடைய அலங்காரம் நற்கிரியினாலே அலங்கரிக்க வேண்டும். இது ஆண்களுக்கும் பொருள். ஆண்களும் சரி பெண்களும் சரி நற்கிரிகளினாலே
அலங்கரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, தேவ பக்தியா இருக்கிறவர்கள் ஆமென். நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1:27 உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுவான். ஆமென். யாக்கோபு 1:27. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:2 பிறருக்கு உதவி செய்வான். யாருங்க? பக்தி உள்ளவன். அப்போஸ்தலர் 8:2 பிறருக்கு என்ன செய்வானா? உதவி செய்வான். அடுத்தது 1 தீமோத்தேயு 2:10 1 தீமோத்தேயு 2:10 மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு எப்படி இருப்பாங்களா? இடரல் உண்டாக்குறவர்களாய் இராதபடிக்கு அற்றவர்களாய் இருப்பார்கள். அடுத்தது ஆமென் 13வது பாயிண்ட் 1 தீமோத்தேயு 2:10 மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாக இருப்பார்கள். திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்கு உதவி செய்வார்கள். ஆமென். செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். யாக்கோபு 1:27. ஆமென். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் 13வது ஆமென் 15 2 தீமோத்தேயு 3 எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்களேன், ஜெபிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 12 வாசிமா, மைக்ல வாசி. கிறிஸ்து இயேசுவுக்கு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கைகளை உயர்த்துகிறாமே சொல்லுங்க. இருக்கீங்களா? நீங்க துன்பப்படுறீங்களா? ஏதாவது ஒரு வாழ்க்கையில துன்பம் வருதா? வேலையில துன்பம், படிப்புல துன்பம், குடும்ப வாழ்க்கையில துன்பம் வருதா? கவலைப்படாதீங்க. தேவ பக்தியாய் நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உன் வாழ்க்கையில துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இன்பமாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த தேவ பக்தி எனக்குள்ளே காணப்பட வேண்டும்? தேவ பயத்தை குறித்து நான் அடுத்த வாரத்தில் நான் உங்களோட பேசுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கொர்நேலியு வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோங்க? அவன் தேவ பயமுடையவனா, தேவ பக்தி இருந்ததினாலே தேவ பயம் அவனுக்குள் காணப்பட்டது. தர்மம் செய்கிறவனாய் காணப்பட்டான், அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு சொல்ல முடியுமா? தேவ பக்தி உங்களுக்குள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா தேவ பயம் வரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த தேவ பக்தியை கொண்டு வருவதற்கு, ஆமென், எங்களுக்குள்ள அந்த தேவ பக்தியை கொண்டு வருவதற்கான இருதயத்தை தாரும். எத்தனை பேர் ஆமென் எழும்பின் என்று சொல்ல போறீங்க? ஆமென். நாவை அடக்கத்தக்கதான ஆண்டவரே எங்களுக்குள்ள, ஆண்டவரே இந்த நாவினாலே தேவ பக்தியை இழந்து நிற்கிறோமே. எல்லா கண்களை மூடிக்கொள்ளலாமா? ஜெபிங்க ப்ளீஸ். கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க ப்ளீஸ். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை அடைத்து, ஆண்டவரே அந்த தேவ பக்தி எங்களுக்குள்ளே, ஆண்டவரே தேவ பயத்தை கொண்டு வரட்டுமே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே போதும் என்கிற மனதை தாரும். ஆண்டவரே நாவு அடக்கத்தை தாரும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற தேவ பக்தி, ஆண்டவரே ஆலயத்துக்கு சென்று தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற தேவ பக்தி எனக்குள்ளே தாரும்னு. ஆமென். இயேசு வரும்பொழுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தேர்ந்து கொள்வாரே. ஆமென். தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டாரே. இன்னைக்கு வாயை திறந்து அந்நிய பாஷை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல வாய்களை திறந்து, ஆமென், யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாம் உங்க கைகளை தட்டி தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொண்டோமே, ஆனா எங்களுக்குள்ள இந்த பக்தி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. பக்தி இல்லாமல் அற்று, ஆமென் ஆமென், எல்லாரும் ஏக மனதாய் அற்று போனார்களே. ஆமென். எல்லாரும் வழி விலகினார்களே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே தேவ பக்தியா இருக்க வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆண்டவரே துன்பப்படுவார்கள் என்று பார்த்தோமே. இன்றைக்கு நாங்கள், ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒருவனை தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. ஆண்டவரே எல்லாரும் வழி விலகிட்டாங்களே, எல்லாரும் வழி விலகிட்டாங்களே, ஏகமா கெட்டு போயிட்டாங்களே. ஆனாலும் தேவனே எங்களை நீ தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு அந்த தேவ பக்தி எங்க குடும்பத்தில் எனக்குள்ளே, ஆமென், தாரும். நல்ல கைகளை தட்டி ஆமென் இருந்து கைகளை தட்ட 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 ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும். ஆமென். இன்னைக்கு தாமே அந்த தேவ பக்தி இருந்தா உங்க உடை, நடை, பாவனை, தோற்றம் எல்லாம் தேவனை வெளிப்படுத்தும். கவனிக்கிறீங்களா? ஹலோ, கொஞ்சம் கவனிங்களேன். உலகத்துல தேவ பக்தி உடையவர்கள், அவர்கள் எந்த கோயிலுக்கு போறாங்களோ அவங்க வஸ்திரம் சொல்லும் இந்த கோயிலுக்கு போறாங்கன்னு. கவனிக்கிறீங்களா? அவன் எந்த சாமியை கும்பிடுறானோ அவனுடைய வஸ்திரம் சொல்லும் இந்த சாமியை தான் கும்பிட போறாங்கன்னு. கரெக்டுங்களா? அவன் எந்த மலைக்கு போறானோ அவங்களுடைய வஸ்திரம் சொல்லும் இந்த மலைக்கு போறாங்கன்னு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், வஸ்திரம்
கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். உங்க நாவு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க அவங்களுக்கு வெளி தோற்றத்தில் அடையாளம் இருக்கிறது, ஆனா எங்க பக்தி இன்னும் தேவ பக்தியை கொண்டு வரத்தக்கதா இல்லப்பா. நாங்களும் உண்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, எங்களுக்குள்ள இருக்கிற தேவனை டிரான்ஸ்பரண்டாக, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நாங்கள் எங்களுடைய பக்தியிலே நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். எங்கள் ஜெபத்திலே வெளிப்படுத்த போகிறோம். எங்க ஆவியிலே வெளிப்படுத்த போகிறோம். நல்ல கையை தட்ட தட்ட பெற்றுகள் 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 பெற்றுகள். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அத்தாவே இந்த மத்திய நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படி எங்களும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பக்தியும் தேவ பயமும் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொர்நேலியு கர்த்தாவே ஹல்லேலூயா தேவ பக்தி உள்ளவனாயிருந்ததினால் தன் குடும்பத்தோடு கர்த்தாவே தேவ பயத்தோடு காணப்பட்டது. ஹல்லேலூயா. தர்மம் செய்கிறவனாயிருந்தவன், ஜெபிக்கிறவனாயிருந்தது போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுது எங்களுக்குள் பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா ஷப்பா. அல்ல போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வம் ஹல்லேலூயா கர்த்தாவே அந்த பக்தி ஹல்லேலூயா போதும் என்கிற மனம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்ல நற்கிரியை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்கள் வஸ்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தாவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவ பக்தி கர்த்தாவை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்யுங்க. எங்கள் நாவு கர்த்தாவே ஹல்லேலூயா அடக்கக்கூடிய கர்த்தாவே கர்த்தாவே பக்தி எங்களுக்குள் தாங்கப்பா. ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத எதுவுமே எங்கள் நாவில் பேசக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நாவு கர்த்தாவே தேவனை துதிக்கிற நாவாக அப்பா, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாவாக காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஏசாயா நாவை கர்த்தாவே தொட்டது போல எங்கள் நாவை தொட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற எந்த வியாதி பலகீனங்கள் ஆபத்துகள் விபத்துகள் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய இரத்தம் அடையாளமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து கவனிங்க. இந்த பக்தி அடுத்தது தேவ பயம். அடுத்த வாரம் இந்த தொடரும். தயவு செய்து யாரும் வராமல் இருக்காதீங்க. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.